ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட ஃபேமிலி தான் காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் வீட்ல அவர் தான் மூத்த பையன். அவருக்கு அப்புறம் 3 தங்கச்சி இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, அதாவது ரொம்ப ஒரு நடுத்தரமான ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இவங்களோட மாமனார் இருக்கார்ல, அதாவது ஹீரோவோட தாத்தா, அவர் தான் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு. ஏன் அப்படின்னா, ஹீரோவோட அப்பா வந்துட்டு எங்க போனாருன்னே தெரியாத மாதிரி இருக்கும். அவர் வீட்லயே இருக்க மாட்டாரு. எதுக்காக அவர் சின்ன வயசா இருக்கும்போதே வெளிய போயிட்டாரு அப்படின்ற மாரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க அடிக்கடி அழுது புலம்பிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் பூ போட்டு அதெல்லாம் அவங்க வச்சுட்டு என்னைக்காவது அவர் திரும்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்படி தான் ஹீரோட ஃபேமிலி வந்து போயிட்டே இருக்கும். ஹீரோ மட்டும் தான் இப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பிரைவேட் நியூஸ் சேனல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நியூஸ் சேனல்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நார்மலான ஃபேமிலி தான் ஓடிட்டு இருக்கும். இருக்கிற தங்கச்சிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்றதுக்கு, வீட்ல எல்லாரையும் பார்த்துக்கிறது கொள்றதுக்காக அவங்க படிப்பை வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிச்சன் ஒர்க், வீட்டு வேலை எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிற மாரி இருக்கும். பெரிய தங்கச்சிக்கு இது மட்டும் தான் வேலையா இருக்கும். 2வது தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு வந்துட்டு பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அந்த ஏர் ஹோஸ்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆகணும் அவங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா வந்து அது வந்து இவங்களோட குடும்ப சூழ்நிலையினால அவங்களால ஆக முடியாம இருக்கும். நிறைய பணம்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஃபேமிலி அந்த அளவுக்கு பிடிக்காது. பொதுவா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அக்கா வந்து நம்மள பார்த்துலாம் பொறாமப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அவங்களோட படிப்பை நிப்பாட்டிட்டு, அதாவது பெரிய பொண்ணோட அம்மா வந்து படிப்பை நிப்பாட்டிட்டு, சின்ன பொண்ணுங்க 2 பேரையும் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. பையன் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. இப்படி தான் அவங்க ஃபேமிலி ஓடிட்டு இருக்கும். இந்த அதே வயசு தானே அவங்க பெரிய அக்காக்கும். அவங்க ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா, மத்த தங்கச்சிங்க வந்துட்டு அவ பொறாமப்படுறா அப்படி இப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். இப்படி தான் அவங்க ஃபேமிலி வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இப்ப அம்மாவோட பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூட நம்பிக்கைகள நம்புற மாதிரி இருப்பாங்க. அதாவது அதாவது ஏமாத்து வேலை, அதாவது ஒரிஜினலா இவங்க டூப்ளிகேட்டா அப்படின்னு தெரியாம நிறைய சாமியாருங்கள்ட்ட போயிட்டு, அதாவது ஏமாத்துறவங்களா இருப்பாங்களா, அந்த சாமியாருங்கள்ட்ட அவங்களுக்கும் தெரியாது. வேணும்னே அவங்க தேடி போறது கிடையாது. அவங்க போறவங்க நல்லவங்களா இருப்பாங்க, உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனா வந்து சில பேர் வந்துட்டு இந்த ஏமாத்திட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் மாரி அந்த மாரி ஆளுங்கள்ட்டலாம் போயிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. என் குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லதா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பல வருஷமா வந்துட்டு திருப்பதிக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அம்மா வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு தடவை கிளம்பும்போதும் ஒவ்வொரு விதமான, அதாவது என்ன சொல்ல, போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால அவங்களால இப்போ அங்கே போகவே முடியாது. இப்போ மற்ற சாமியார் இருக்காங்கல்ல, மயில் சாமியார், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி போலி ஏதாவது வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த போய் அவங்க கஷ்டத்தை, குடும்ப கஷ்டத்தை சொல்லும்போது, இந்த மாதிரி நீ இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு மாறி மாறி அவங்கள்ட்ட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. எதுவுமே மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அவங்க நம்பிக்கையோட அதெல்லாம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவருக்கு கோவமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களா அடங்கவே மாட்டீங்களா, இதெல்லாம் எத்தனை தடவை பண்றது கொள்றதுன்னு கோவப்படுவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வந்துட்டு பொண்ணு வந்து நிறைய பொண்ணை போய் பார்க்க போவாங்க. ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும், எல்லா பொண்ணுக்குமே ஹீரோ பிடிச்சிருக்கும். ஆனா ஹீரோட 3வது தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா அப்பதான் வீட்டை விட்டு போயிருப்பாரு. இந்த பொண்ணு வயித்துல 6 மாசமா இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிருப்பாரா. அதனால இந்த வயசு வந்து இவ்வளோ வயசு ஹீரோக்கும் அந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வயசு வித்தியாசம்லாம் இருக்கு. அப்படின்னும் போது அவங்க அப்பா அப்படியே அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பொண்ணு வீட்டிலலாம் பேசும். ஹீரோக்கு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கும். அதனால அவர் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்னதான் பண்றது, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தான் சரி வரும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா நினச்சிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய தடவை கிளம்பியிருப்பாங்க. முதல் தடவை கிளம்பும் போது ஒரு குழந்தை உண்டாயிருப்பாங்க. 2வது தடவை கிளம்பும்போது அடுத்த குழந்தை. இப்படியே தான் இருக்கும். சரி இப்போயாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு போவாங்க. அப்போ பார்த்தா அந்த லாஸ்ட் தங்கச்சிருக்காங்க, அவங்க வயசுக்கு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு போல இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோ வந்து வேலை பார்க்குறாருல்ல, அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க இருக்கிறது வந்துட்டு அந்த ஒரு மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு அந்த கோவில் இருக்கிற இடம் இருக்கும். அந்த கோவில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து ஒருத்தவங்க ஏமாத்து வேலைலாம் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சில தகவல்கள் தெரிய வரும். அவர் டிவி சேனல்ல தானே இருக்காரு. எப்படியாவது இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவாரு. அவரால அத வந்து பண்ணவே முடியாது. சரியாவே பண்ண முடியாது. அதுக்காக ஒரு ஃப்ரெண்டோட உதவியோட கொண்டு வந்து அந்த இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு வரும்போது 2 லவ்வர்ஸ்ங்க உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. இவர் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோனே பின்னாடி உட்காந்து அவங்க லவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா அப்படின்ற பேர்ல உட்காந்துட்டு இருக்கும். இவருக்கு கோவம் வந்துரும். டக்குன்னு வந்துட்டு திரும்பி பார்ப்பாரு. அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்களா, எந்திரிச்சு அந்த பக்கம் போங்க, நாங்க வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வரவும், டக்குன்னு இவர் சொல்ல கேட்க மாட்டாங்களா. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, கேமராவை அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணு, அவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தலை தெறிக்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரியே ஹீரோட வாழ்க்கையில விளையாட்டுத்தனமாவே இதே மாதிரியே அவர்லாம் சீரியஸாக தான் இருக்காரு. நம்மளுக்கு அப்படி ஒரு விளையாட்டுத்தனமா தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்க இந்த ஹீரோட குடும்பத்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது இது நடக்கணும். சரி நம்ம கண்டிப்பாக இந்த தடவை திருப்பதி கோயிலுக்கு போயிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மாக்கும் தோணும். அதோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஹீரோட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் உடனே திட்ட ஆரம்பிச்சிடாரு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க கிளம்பணும்னா எல்லாரையும் இப்போ சமாதானம் பண்ணணும், எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கணும். ஏன்னா 4 பிள்ளைங்களுமே ஒத்து வர மாட்டாங்க. 4 பேர்கிட்டையும் சமாதானம் வாங்கி சம்மதிக்க வச்சு அவங்கள கூட்டு போறதோட இந்த அம்மாக்கு பெரிய பாடா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் சரி ஆசைப்படுறாங்களே, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூக்குத்தி அம்மன் கோவில் தான் வந்துட்டு அவங்களோட குலதெய்வம் கோயிலா இருக்கும். சரி நான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஏன்னா இப்போ இதுக்கு கூட எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, இங்கே வந்துட்டு திருப்பதி கோவில் போறதுக்காக இங்கே வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட வந்திருப்பாங்க. அது அது வந்து அந்த அம்மனுக்கு, மூக்குத்தி அம்மன் கோவில் இருக்காங்கல்ல, மூக்குத்தி அம்மன் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன, அதான் நயன்தாரா தான் அந்த கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. உடனே வந்துட்டு அந்த கோவிலுக்கு வந்துருவாங்க. அந்த கோவில் வந்துட்டு ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு சுத்தமா இல்லாம அதை வந்து அதாவது ரொம்ப பராமரிக்காமையே விட்டு வச்சிருக்க மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் இடத்த க்ளீன் பண்ணிட்டு அவங்க வந்து அங்கே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தூக்கமே வராது. அவர் முழிச்சுக்கு வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு உளறிட்டே இருப்பாரு. என் குடும்பத்துல ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எத்தனை தடவை நாங்கள் இதெல்லாம் பண்றோம் கொள்றோம், ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. எதுக்காக எங்க அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதுக்காக எங்களெல்லாம் விட்டுட்டு அவர் போனாரு, என் தலையில எதுக்காக அப்படி விட்டு போனாரு, இவன் ஏன் இன்னும் படிக்கல, தங்கச்சியை படிக்க வைக்க முடியல, ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி அவருக்கு உள்ளது எல்லாத்தையுமே
அவர் சொல்லுவார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. அதோட வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க குடும்பத்துல எல்லாரும் தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இடி மின்னல் அடிக்கும். பார்த்தா வந்துட்டு மூக்குத்தி அம்மன் வந்து நிப்பாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து இது கனவா நனவானே தெரியாது. உடனே வந்துட்டு நீ தானே கூப்பிட்ட, கண்ணு முன்னாடி வரணும்னு சொல்லி கேட்ட, கண்ணு முன்னாடி வந்தோடனே என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நம்ப மாட்டார். அப்ப நான் மழை பெய்ய வச்சு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சரின்னு சொல்லுவாரு. உடனே மழை பெய்ய வச்சு காட்டுவாங்க. இல்ல இல்ல இப்ப வந்து கிளைமேட் சரியில்லை, அதனால அது இயற்கையா தான் வந்திருக்கும், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். சரி உனக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தா கேளு, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி இப்ப மூக்குத்தி அம்மன் சொல்லுவாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஆரம்பிப்பாரு பாருங்க. எனக்கு வந்துட்டு சோனில ஃப்ரிட்ஜ் வேணும், பெரிய பங்களா வேணும், அதுக்கு ஒரு வாட்ச்மேன் வேணும், பெரிய டிவி வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதை வந்து அப்படியே வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து வாசிச்சிருவாரு. அதோட அவர் கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கிடையில அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ மட்டும் தான் அங்கே இருந்துட்டு இருப்பாரு. அங்கே இருக்கும்போது அவர் கேட்ட ஜாக்கெட், அதாவது புது ட்ரெஸ்லேருந்து புது பைக்லேருந்து எல்லாமே அவருக்கு கிடைச்சிடும். அவர் கையில் பிடிக்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இவங்களும் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு, இவ்வளோ நான் உனக்கு செஞ்சிருக்கேன், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த கோவிலில் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குல்ல, அதை வந்துட்டு நீ இப்போ திருப்பதி கோவில்னா பெரிய பெரிய கோவிலில் தான் நம்புவாங்களா, சின்ன கோவிலாக இருந்தால் வரமாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீ இதை வந்து பெரிய கோவிலாக வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும், இது எப்படி என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், இது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ பண்ணாட்டியே மண்டை வெடிச்சிருமா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லவும், சரி எனக்கு வேற வழி இல்லாததுனால அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ ஒத்துப்பாரு. ஹீரோ ஒத்துக்கவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதோட இப்போ ஹீரோ வந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரா, வரும்போது பார்த்தோம்னா அந்த அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா அவரோட பழைய ட்ரெஸ்க்கு வந்துருவார். அவரோட அந்த கோட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த கூர்க்கா இருக்க மாட்டாரு. உடனே எங்க என் கார் எங்க என் கார் எங்கன்னு சொல்லிட்டு கத்துவார். என் பைக்கா இது, என் பைக்கா அப்படின்னு சொல்லுவாரு. அடுப்பு எரிச்சிட்டு இருப்பாங்க. அதை எட்டி உதச்சிருவாரு. இது அடுப்பா, இங்கிருந்து சோஃபா எங்க, இங்கிருந்து பீரோ எங்க, லலிதா ஜுவல்லரி நகை எங்க, உன் சுடிதார் எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையா பார்த்து ஒவ்வொன்று கேட்டுட்டே இருப்பாரு. எல்லாரும் என்னடா ஆச்சு உனக்கு, என் மகனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கே, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் தங்கச்சி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நேரா தாத்தாவை தேடி போவார். எங்க ஸ்விம்மிங் பூல் இருந்தது எங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மக்களே பெரியவங்கள்ட்ட பேசுற பேச்சா இதுன்னு அவர் வேற ஏதோ கேட்கவும், இது வேற தாத்தா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டு அங்கிருந்து அப்படி இப்படிமா வந்துருவாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னன்னே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். திரும்ப வந்துட்டு அவர் ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. அப்பதான் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு திரும்ப மூக்குத்தி அம்மன் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க. இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. மற்றவங்களுக்குலாம் என்னடா தனியாக பேசுகிறான் இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இவர் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பார்ல, அப்போ வந்து இல்லை வந்து சீரமைக்கிறதுக்காக வந்துட்டு இப்போ அம்மன் வந்து ஓகே சொல்லியாச்சுல, இப்போ நீங்கள் என்ன எப்படி கூட்டு போறீங்கன்னா வந்துட்டு கையை வந்து இப்படி திருப்பி காட்டுவார். இப்படி வச்சோம்னா இங்கே மேடு பள்ளமாக இருக்கும், நான் கீழே விழுந்துருவேன், அதனால கையில் உள்ளங்கையில் வந்து என்னை தூக்கிட்டு அப்படியே பறக்குறீங்களா, அந்த மாதிரி பறந்து போறீங்களான்னு கேட்கணும். ஊன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவருக்கா என்ன அப்படி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ பஸ்ஸில் கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டே வருவார். பக்கத்தில் டிக்கெட் கொடுக்குறவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களும் என்ன தனியாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கும் என் அம்மனுக்கும் டிக்கெட் அப்படின்னு வரும். அம்மனுக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யார் கண்ணுக்கும் தெரியாது, ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் அவங்க தெரியுற மாதிரி இருக்கும். அவர் வந்து சகஜமாக பேசிட்டே வருவோம். எல்லாருக்கும் ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே இப்போ அம்மாவும் தங்கச்சியும் கூட ஹீரோ நம்ப மாட்டாங்க. அவர் என்ன இந்த மாதிரி தனியாக பேசுறான்னு யோசிக்கும் போது அவர் அப்பவும் அம்மன் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. இருக்கும்போது இதெல்லாம் எங்க இதெல்லாம் எங்க இதெல்லாம் இருந்துச்சு எங்க எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நம்பல அதெல்லாம் இருந்துச்சு, இப்போ நீ நம்பின அது இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதோட வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீ இந்த கோவிலை வந்து நீ சீரமைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோ திரும்பவும் அவர் வந்து யோசிக்க தான் செய்வார். என்கிட்ட பண வசதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதை நான் பண்ணுறேன், அதாவது நகையெல்லாம் கூட கழட்டி கொடுப்பாங்க. அம்மன் வந்து நகையெல்லாம் கழட்டி கொடுக்கும். அந்த நகையெல்லாம் கொண்டு போய் இது கொடுக்க போவார். ஒரு கடை கொடுக்கும்போது அவர் 10,000 கொடுப்பார். குத்திருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் பார்த்தீங்கன்னா அவர் கை நிறைய பணம் நிறையவே கொடுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, அந்த குட்டி குட்டி நோட்டீஸாக போட்டு கொடுக்குறது, எங்கே வரைக்கும்னா சர்ச்சில் வந்து ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும், அதுக்குள்ளே போய் எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு ஃபாதர் கிட்ட கூட கொண்டு கொடுத்துட்டு வருவார். எல்லாரும் துரத்திக்கிட்டு ஓடி வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ரொம்ப மும்முரமாகவே பண்ணிட்டே இருப்பார். என்ன பண்ணாலும் அதாவது அந்த நோட்டீஸில் கூட என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மனை வந்து நேரில் வந்து இந்த மூக்குத்தி அம்மனை வந்து அன்னைக்கு மூக்குத்தி அம்மன் அன்னைக்கு வந்து கோவிலில் காட்சி தருவாங்க, இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே வர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. போகிற வழியெல்லாம் ஆட்டோவில் வந்துட்டு ஹீரோ வந்து பேசிட்டே போவார். அங்கே ஒரு போலீஸ்கார் வந்து ஒருத்தட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது இந்த டிராஃபிக் போலீஸ்காரங்களோட பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு போலீஸ்காரால உங்களுக்கு பிரச்சனையா, மூக்குத்தி அம்மனை வந்து பாருங்க. உடனே போலீஸ்கார் வரும்போது போலீஸ்காரே பிரச்சனையா, அப்போ மூக்குத்தி அம்மனை வந்து பாருங்க. அப்புறம் வந்து ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. புருஷனால பிரச்சனையா, மூக்குத்தி அம்மனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த கட்டையை வாங்கி பொண்டாட்டி புருஷன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொண்டாட்டியால பிரச்சனையா, மூக்குத்தி அம்மனை வந்து பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரண்ட் பில் கட்ட முடியல, எது முடியல, எதனாலும் வந்து மூக்குத்தி அம்மனை பாருங்க, மூக்குத்தி அம்மனை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோ வந்து நிறையவே வேலை பார்ப்பாரு. அன்னைக்கு அவங்க சொன்ன டேட்டுக்கு வந்து ஹீரோவும் அம்மனும் மட்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னங்க இது, அம்மனை பார்க்கலாம் அப்படி வருவாங்கன்னு சொன்னா யாருமே வரலன்னு சொல்லும் போது அம்மனே சொல்லுவாங்க, எல்லாருமே இப்போ ப்ரே பண்ண வராங்கன்னா அவங்க என்ன வந்துட்டு பக்தியில ப்ரே பண்ண வராங்க கண்டிப்பா கிடையாது. அவங்களாம் பயத்துல தான் ப்ரேயரே பண்றாங்க. அவங்க செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாது, அவங்க செய்யற தப்பு எப்பவும் மறைச்சே இருக்கணும், யாரும் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாது, தனக்கு அந்த பேர் அந்த மாதிரிக்காக தான் ப்ரே பண்றாங்களே தவிர்த்து யாருமே வந்து ஒரு பக்தியால ப்ரே பண்றது இல்லை. அப்படி பண்ற காலங்கள்
தங்கங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அம்மன் சொல்லவும், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. சரி ஓகே, நீ டிவி சேனல்ல தானே வேலை பார்க்குற, போயிட்டு எல்லாரையும் விசாரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் போயிட்டு நீங்க எதுக்காக கோவிலுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்டலாம் போய் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் சாமியை பார்க்க போறேன், குழந்தைங்கலாம் நான் யானையை பார்க்க போறேன், அங்க இருக்க யானையை பார்க்க போறேன்னு சொல்லுவாங்க. பசங்க வந்து சில பேர் வந்து நான் பொண்ணுங்கலாம் வருவாங்க, அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லுவாங்க. தாத்தாங்கலாம் வந்து கோவிலுக்குலாம் போறதில்ல, நேரம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா, சும்மா போறோம், வாரத்துல ஒரு நாள் போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, யாருமே வந்துட்டு ஒரு பக்திக்காக போறேன்ற மாரி சொல்ல மாட்டாங்க. ஒரு தேவைக்கோ, ஒரு பயத்துக்கோ பரீட்சையில பாஸ் ஆகணும், லவ் சக்சஸ் ஆகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப புரியுதானோனே ஹீரோ இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்ப நீ என்ன பண்றேன்னா, இந்த கோவில வந்துட்டு எப்படியாவது நம்ம பிரபலப்படுத்தணும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். எதுவுமே என்னால பண்ண முடியல. நீங்க சாமி தானே, நீங்க கடவுள் தானே, நீங்க பவர் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் பவரை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்பாங்க. அதாவது அம்மன் கேட்கவும், வேலை பார்த்து இவ்வளவு செலவு பண்ணி வராத மக்களை வந்து வர வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த கோவில் இருக்குல்ல, மூக்குத்தி அம்மன் கோவில் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு புத்துலாம் இருக்கும், பாம்பு புத்து இருக்குல்ல, அது வந்து இருக்குமா, அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பால் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் வந்து பயங்கரமா வந்துட்டே இருக்கும். இது உடனே ஊர் மக்களுக்குலாம் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த நியூஸ் பரவணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த பால் வந்துட்டு அவ்வளோ நிவாரணம் தருது, எவ்வளோ நோயா இருந்தாலும் குணமாயிடுவாங்க எல்லாருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இது 40 நாளைக்கு மட்டும் தான் அந்த பால் வரும். போய் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கியூவா நிற்கும். அந்த இடம் காலியாக இருந்தது, யாருமே வராத அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் கூட்டமாக கும்மி ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும், இவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க, போய் அந்த இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும், அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு 40 நாள் வரைக்கும் தான்ப்பா அந்த பால் வருமா, போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பால் அந்த ஒரு பாட்டில், சின்ன சின்ன பாட்டில்லாம் வச்சு அதுலேருந்து எடுத்து எடுத்து வரவங்களுக்கு பிரசாதமா அதெல்லாம் வேற கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ இன்னும் ஒருத்தவங்க வந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவோம். யார் எதுன்னு கேட்கவும் எல்லாரும் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க வந்து ஒரு பாட்டு வேற பாடிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சாமிக்கு பிரசாதம் தனியாக கொடுத்தாச்சுல, இப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அவங்க தங்கச்சி ஒரு பால் பொங்கல் செஞ்சிருப்பாங்க. அந்த பால் பொங்கல் ஏன்னா வந்து பால் ரொம்ப வீணாகுதுல அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கேட்கவும் அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வேற ஐடியாலாம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் வந்துட்டு இப்போ அம்மன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சாப்பிட்றதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நாங்கள் இது வீட்டில் சாப்பிட்றதுக்காக செஞ்சது, இதை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை அப்படின்னா சபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொடுப்பாரு. அம்மன் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பால் பொங்கல் நல்லா இருக்கே, பேசாம இதுவே பிரசாதமாக கொடுத்துடலாமேன்னு சொல்லும்போது, இது நல்லா இருக்கா, இது என் தங்கச்சி செஞ்சது, அவள் இது மட்டும் இல்லை எல்லாமே நல்லா செய்வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அவள் இந்த மாதிரி நல்லா சமைக்கிறாளே, அதை என்னைக்காவது அவள்கிட்ட பாராட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நாங்கள் பாராட்டினது கிடையாது, ஏதாவது நல்லா இல்லை அப்படின்னா உடனே போய் சொல்லிடுவேன், இது நல்லா இல்லை இது நல்லா இல்லை உடனே சொல்லிடுவேன், ஆனால் எதுவும் நல்லா இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், ஓ இந்த ஆம்பளைங்க இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க, பெண்கள் வந்து நாள் பூரா வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவ்வளோ சமையல் எல்லாம் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வாய் திறந்து பாராட்டுறதுல உங்களுக்கு வந்து அந்த மனசு வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு நாள் ஃபுல்லாக வேலை, அதாவது லீவே இல்லாமல் சமைச்சிட்டு இருக்கா, வேலை பார்க்குறா, அவளை கொஞ்சம் பாராட்டினா என்ன, இப்போ நீ இப்போவே போய் அவளுக்கு அதாவது போய் பாராட்டுன்னு சொல்லும் போது இவங்க சொல்லுவாங்கன்னா எனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன்னு இப்போவே போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அம்மன் சொல்லவும், இல்லை இதெல்லாம் எனக்கு சொல்லி பழக்கம் இல்லை அதனால தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போவே போறியான்னு கேட்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள்கிட்ட பேச, அதே அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எதுவும் வரன் வேணும்னா கேட்க சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோக்கு சந்தோஷமாக தாங்காது. நேராக அவங்க தங்கச்சி வந்து சமைச்சிட்டு இருப்பாங்களா, உள்ளே போவார். போயிட்டு கத்திரிக்காய், இது கத்திரிக்காய் தானே, பச்சை கத்திரிக்காய் சோப்பு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்பாங்க. இல்லை இல்லை காஃபிலாம் வேணாம், சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது சொல்ல மாட்டார். அப்போ அந்த பால் பொங்கல் இருக்குல்ல, என்ன இப்போ சக்கரை கம்மியாக போட்டேனா, டேஸ்ட்டாக இல்லையா, தப்பாக பண்ணிட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவமாக வந்துடும். குறை சொல்லி அவங்க ரொம்ப வெறியேறி இருப்பாங்க. டக்குனு ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே மூச்சு விடாமல் பேச ஆரம்பிச்சிருவாரு. நீ செஞ்ச பால் பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதில் எந்த குறையுமே கிடையாது, அது மட்டும் கிடையாது, நீ செய்கிற இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறேன், இத்தனை வருஷமாக எங்கள் குடும்பத்தை நீ நல்லாவே பார்த்துக்கிறேன், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி முடிக்கவும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரே கேள்வி கேட்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், சரி சரி உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கேள, என்ன ஆசைன்னு கேட்கும்போது தாத்தாவோட மூக்கு கண்ணாடி, அப்புறம் அந்த பேட்டரி சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. விட உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு ஸ்பெஷலாக கேளுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் வந்து லீவ் வேணும்னு சொல்லி கேட்பாங்களா. ஹீரோக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. இல்லை உனக்கே தெரியும்ல, நான் டெய்லி தூங்கும் போது தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன், ஒரு நாளாவது நான் தைலம் தேய்க்காம தூங்கணும், எனக்கு ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாவமாக இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கு. அப்போ தான் ஹீரோக்கு புரியும், இவங்களும் வந்துட்டு அம்மன் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு, ஒரு நாள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட வந்துட்டு நல்லா ஊர் சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, தங்கச்சிக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தாச்சு, அவள் நாள் ஜாலியாக வந்து அங்கெல்லாம் போயிட்டு இருக்கா, செல்ஃபிலாம் எடுத்து அனுப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அம்மனும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. பார்த்தோம்னா இப்போ அவங்க நினைச்ச மாதிரியே இப்போ இந்த கூட்டமாக இந்த கோவிலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களுமே அடிச்சு தள்ளிக்கிட்டு அப்படி வராங்க. இப்போ நிற்க இடம் இல்லை, நடக்க இடம் இல்லை, இந்த மாதிரி டைம் போட்டு இந்த டைமுக்குள்ளே தான் வரணும். கடைசியில் எந்த அளவுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோவை கூட உள்ளே வர விட முடியாது. அவங்களா டோக்கன் எடுத்தவங்க மட்டும் தான், அதாவது முன்னாடியே டோக்கன் எடுத்து அவங்க மட்டும் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த கண்டிஷனில் வரும்போது இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வெளியே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னா நிறைய பேர் திரும்ப கூட்டமாக போகும்போது நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருப்பாங்க, அவங்களும் ஒரே யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு தெரியாதா இப்போ வந்து சாமி வந்து காட்சி அளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோ நினச்சிப்பாருன்னா இப்போ மூக்குத்தி அம்மன் தான் வந்து மக்களுக்கு காட்சி தர போகிறாங்க, இதை பற்றி நம்ம பேசவே இல்லைன்ற மாதிரி நினச்சிப்பாரு. இருந்தாலும் சாமி
சாமி தானே, அவங்க விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ உள்ள வரலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு ஒரு லேடி வந்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட அவங்க என்ன பேசுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒண்ணா இங்க கூடி இருக்கிறது வந்துட்டு நம்ம சாமிஜிய பார்க்கறதுக்காக தான். அதாவது சொல்லிட்டு பாபா இருக்காருல்ல, அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆள் வருவாரு. குண்டா ஒரு ஆள் வந்துட்டு அவர் தான் பாபா. அவர் பார்த்தீங்கன்னா, கடவுளோட நேரடியா கனெக்ஷன் உள்ளவர் அப்படின்ற மாரி மக்கள்கிட்ட சொல்லிப்பாரு. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட இத சொல்லுவேன், அத சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாரு. இந்த இடத்தையே வந்துட்டு பஞ்சவனமா ஆக்கணும். அந்த மாதிரி ஒரு நெறைய அந்த நகரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது ஆசிரமம் மாதிரி ஏற்படுத்தி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஏற்கனவே இவருக்கு நெறைய இடத்துல இருக்கும். இப்ப இந்த மூக்குத்தி அம்மன் இருக்கிற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அந்த இடம் வந்து ரொம்ப அதிகமான இடம். நெறைய கிராமங்கள் இருக்கு. நெறைய மக்கள் இருக்கிற ஏரியா அது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இவர் வந்துட்டு இந்த மாரி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அத நம்புவாங்கன்னா, அவர் அப்படி நம்புற மாரி அழகா பேசிருவாரு. உடனே எல்லாருமே அவர் அப்படியே மூக்குத்தி அம்மன மறந்து, அவங்களுக்கு பதிலா இவர வந்துட்டு எல்லாருமே சாமி சாமின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவர் ஒரு ஸ்டெப் சொல்லிக் குடுப்பாரு. அதே மாரி இப்படியும் லெஃப்ட்டோ, ரைட்டோ கைய தூக்கிட்டு ஆடுறதும், கொள்றதும் அதே மாரியே பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி பிரசாதம்ன்ற பேர்ல வந்துட்டு ஊக்கம் அதாவது என்ன சொல்றது, மயக்கமா வர மாதிரிலாம் அந்த இதெல்லாம் குடுத்துட்டு, அவங்கள எப்பவுமே அந்த மாரி வச்சுட்டு இவர் வந்துட்டு ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பேசி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அவங்க அந்த மூக்குத்தி அம்மனும் வந்து நின்னுட்டு இவர் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் யாரும் கண்டுக்காத இந்த இடத்த வந்துட்டு இப்படி இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சிட்டே இருக்கும்போது, ஏதாவது செஞ்சே ஆகணும். போய் டிவி சேனல்ல சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் இவங்களா முழிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரார்த்தனைகள் இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பாபா இருக்கார்ல, அவர் தனியா கூப்பிட்டு மக்கள்ட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. அதாவது அவரோட டீம் மெம்பர்ஸ்ட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னவா பேசுவார் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய உண்டியல வச்சிருப்பாரு. அந்த உண்டியலுக்கு வந்துட்டு இப்ப என்ன இப்ப எதுக்காக இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, இவ்ளோ பெரிய இடத்த இவ்ளோ நாளா யாரும் கண்டுக்காம இருந்துட்டாங்க. இத நம்ம எப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப உண்டியலுக்கு வந்துட்டு எல்லாருமே கோடிக்கணக்குல காசு போடுவாங்க. எதுக்காக புண்ணியத்த தேடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுதான் கிடையாது. 100 கோடி கணக்குல கையில காசு வச்சிருக்கவங்க வந்துட்டு, அவங்க வந்துட்டு ஃப்ரீயா செலவு பண்ண முடியாது. இத வந்துட்டு இப்ப உண்டியல்ல போட்டாங்கன்னா, அந்த உண்டியல்ல உள்ள காசு வந்து நம்ம கணக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அத வந்துட்டு நம்ம கைமாத்தி குடுத்தோம். அதாவது வெளிநாட்ல கைமாத்தி குடுத்தோம்னா, அவங்க வெளிநாட்ல அவங்க பணம் வெளிநாட்டுக்கு போயிடும். அங்க இருந்து அவங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம மாத்தி குடுக்குறோம்ல, அதுக்கு அவங்க நம்மளுக்கு கமிஷன் தருவாங்க. அந்த வேலைய தான் நம்ம பார்க்க போறோம். அப்படின்ற மாரிலாம் இவர் பேசவும் எல்லாருக்கும் இவங்க இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? வெளிய உள்ள பக்தர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்கலாம் இவங்கள வந்து ஒரிஜினல் சாமி அதாவது அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப மூக்குத்தி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா கோவம் வரும். ஆனாலும் பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க இருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "நான் எதுக்காக உன் முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு ஏதாவது வரம் தரதுக்காக" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "ஆமா இவர் பெரிய இவரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதோட வந்துட்டு, "நீயே இப்படி தானே இருக்க" அப்படின்னு. "நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, இதுவரைக்கும் இந்த கோவில் இருந்த இடம் வந்து யாருக்குமே சரியா தெரியாம இருந்தது. நீ 6 வருஷம் கிட்ட வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க. இந்த கோவில பத்தி சில விஷயங்கள் யாரும் தப்பு பண்றாங்கன்னு வெளிய கொண்டு வரணும்னு. ஆனா அத உன்னால பண்ண முடியாம தான் இருக்கு. இப்ப இந்த கோவில் இருக்கிறதும், இது பிரபலமானதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த மக்கள் என்ன வந்து அவங்க தேவைக்காக நினைச்சாலும், நான் இது வந்து என்னோட மக்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு தீங்கு நடக்க நான் விடவே மாட்டேன். பாத்துறேன் அந்த பாபா வந்து என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறேன். அவர் பேர் வேற பகவதி பாபாவா. அதனால வந்துட்டு பாத்துறேன் அந்த ஆள் என்னென்னலாம் பண்றான் அப்படின்றத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுல ஆக கொடுமை என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சிருப்பாரு. அப்ப பாபா வந்து பேச ஆரம்பிப்பாரு. இப்ப மணி என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் 6ன்னு சொல்லுவாங்க. இல்ல இப்ப மணி 8ன்னுவாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஆமா இப்ப மணி 8 தான் ஆகுது. நான் 2 மணி நேரம் வந்துட்டு சூரியனையே நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் மார்ஸ்ல போய் அத பண்ணேன், இத பண்ணேன். அதுல நான் மாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கும் அவரா பேசிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் நம்புறதா வேணாவான்னு தெரியாத இருக்கும்போது எல்லாரும் நம்ப தான் செய்வாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லா இடத்துக்கும் இதே மாரி இதெல்லாம் நம்பி போறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல இந்த மாரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சோனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இத வந்துட்டு ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். என்னன்னா அவங்க வீட்டுக்காரர் இத்தன வருஷமா காணும் காணும்னு தேடிட்டு இருப்பாங்கல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, பாபா கிட்ட வந்து ரொம்ப பணிஞ்சு நின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இத பார்த்த உடனே அவங்களுக்கு அங்க உட்காரவே மனசே வராது. உடனே எந்திரிச்சு போவாங்க. போயிட்டு அவர தேடி தேடி போவாங்க. அவர் பாட்டுக்கு அவருக்கு திரும்பியே பார்க்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலைய போயிட்டே இருப்பாரா. அப்புறம் ஒரு கட்டத்துல போய் நிப்பாட்டிருவாங்க. நிப்பாட்டி வச்சு, "நீ இங்க தான் இருக்கியா நீ? நீ இங்க தான் இருக்கியா? இங்க இருந்து பக்கத்துல தானே நம்ம வீடு இருக்கு. எப்படி நீ வராம போன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேட்கவும் இவர் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாரு. அவரோட அம்மா பார்த்தோம்னா மனசுல உள்ளது எல்லாத்தையும் பயங்கரமா கேள்வியா கேட்டு விட்டுருவாங்க. "உனக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி? நீ வந்து சாமியாரா போகணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியதுதானே. 4 பிள்ளைங்கள பெத்துட்டு தான் நீ சாமியாரா போவியா? நீ நீ என்னை விட்டு போகும்போது இந்த புள்ள வந்து என் வயித்துல 6 மாசம் இருந்தது. அதுக்கு இப்ப என்ன வயசு தெரியுமா? 16 வயசு ஆகுது. இப்படி பண்ணிட்டியா? அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னென்ன தோணுதோ அத்தனையும் கேட்டு முடிச்சிருவாங்க. ஆனா நச்சு நச்சுன்னு நல்லா நறுக்கு நறுக்கு நல்லா எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் சுதாரிச்சிருவாங்க. சுதாரிச்சுட்டு மன்னிச்சிரு மன்னிச்சிரு நான் வந்து நீ இத்தனை வருஷம் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக நான் கோவத்துல பேசிட்டேன். வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுவாங்க. அவ்வளோ கெஞ்சி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சைலண்டா வேற ஒரு ஆளை கூப்பிட்டு இவங்களை வெளியே அனுப்ப சொல்லிடுவாரு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்ததும் வராதுமா இவங்களை கொண்டு போய் வெளியே அப்படியே தள்ளுறேன் அப்படின்ற பேரை தள்ளி விட்டுருவாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க தங்கச்சியோட தான் வந்திருப்பாங்களா கடைசி தங்கச்சியோட. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு கால் பண்ணிடுவாங்க. அந்த ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு கேட்கும்போது அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. உள்ள தங்கச்சியை கூட்டிட்டு போகும்போது உங்களை தள்ளினது யாருன்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை அடையாளம் காட்டின உடனே ஓங்கி ஒரு அப்பா அப்பிட்டு பகவதி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டே இருப்பாரு. அப்படியே இப்போ உள்ள வருவார். உள்ள வரவர் பார்த்தீங்கன்னா அப்பா யாரு அப்படின்றவன பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ வச்சு அந்த பொண்ணு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட அவங்க அப்பா வேற இப்போ பேசிட்டு இருப்பாரு. என்ன பேசுவார் அப்படின்னு ஹீரோட அப்பா வந்து என்ன பேசுவாருன்னா, நானும் என் வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிட்டேன். கல்யாணம், குழந்தை, குடும்பம்னு சொல்லிட்டு நிறைய அழுக்கு சுமைகளை தூக்கிட்டு சுமந்துட்டு இருந்தேன். பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் தேவையே இல்லைன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சமக்கம் வந்துடும். நீ என்ன முட்டாளா? அந்த ஆள் பேச்சு கேட்டு இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு இது யாருன்னு சொல்லிட்டு அந்த பாபா கேட்பாரு. அங்க உள்ள ஆளுங்க சொல்லுவாங்க, இப்போ பேசிட்டு இருக்காருல அவரோட பையன் தான் அப்படின்னு சொல்லவும், ஓ சரி சரி யாரும் அவர் எதுவும் சொல்லாதீங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லவும், என்னையா பேச
பேசணும், நீ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து கடவுளே கிடையாது, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் கடவுள் இல்லைன்னா வேற யார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், அவங்க உன்ன மாதிரி கிடையாது, அவங்க ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவனோட டாய்ஸ் தான் வந்து கடவுள், அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கு அவங்களோட அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு கடவுளா இருக்கும், கல்யாணம் பண்ற பையனுக்கு வயசுல இருக்க பையனுக்கு வந்து பார்க்குற பொண்ணுலாம் கடவுள் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே, இப்போ நீ வந்துட்டு இந்த மாதிரி கடவுள் இருக்குன்னு நீ சொல்ற கடவுள் இருக்கு, கடவுளை நான் நேரில் பார்க்குறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றீங்களா, பரவாயில்ல, அப்போ உன் கடவுள் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நான் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறியா, அப்போ நான் வர வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும். வரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கும் அம்மனுக்கும் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு இருக்கும். அதாவது என்னன்னா, எப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சு வரணும்ல, அதுக்காக வந்துட்டு ஒரு பாட்டு பாடினா நான் வரேன்னு சொல்லிட்டு அம்மன் சொல்லியிருப்பாங்க. அது என்ன பாட்டுனா, எனக்கும் உனக்கும் பொருத்தம், ஊருக்கு என்ன வருத்தம்ன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை பாடினா வருவேன்னு சொல்ல உடனே ஹீரோ இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இந்த டைம்ல வந்துட்டு எனக்கும் எனக்கும் உனக்கும்ன்ற மாதிரி பாடும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அம்மன் வந்து அங்கே வரமாட்டாங்களா, உடனே வந்துட்டு அந்த பாபா இருக்கார்ல, சொல்ல வேண்டாம், பயங்கரமாக வந்துட்டு ஹீரோ வந்து கிண்டல் பண்ணிட்டு அவரை வெளியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோவா ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாரு. ஏன்னா இப்போ வீட்டில் வேற அம்மா வேற அப்பாவை கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் பாட்டு கோவமா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அம்மன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் வரமாட்டார், அதுக்கப்புறம் வருவார். எல்லாரும் அம்மன்லாம் வந்து எல்லாருக்கும் நேரில் கண்ணில் தோன்றுவாங்க. அவங்க வந்து வரம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அம்மன் வந்துட்டு இதை இப்படி செய், அதை இப்படி செய், என் கோவில் இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மன் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு, நீங்களா நேரில் வர போறீங்களா, பேச போறீங்களா, ஆமான்னு சொன்னா அவருக்கு சந்தோஷம் தாங்காது. அந்த கோவம் வருத்தத்தெல்லாம் மறந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். நான் வந்து இப்போ வீட்டுக்கு கூட்டு வர வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மட்டும் முன்னாடி ஒரு வர அப்பா எங்கள் அப்பான்னு கேட்கும்போது அவர் வரலம்மான்னு சொல்லும்போது, இப்போ வரலையா, அவர் பூஜையில் இருக்காரா, சாயங்காலம் அவர் வரான்னு கேட்கணும், சாயங்காலமும் வரலமானா அப்போ நாளைக்கு வருவாரா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இல்லம்மா அவர் வரவே மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் உண்மையை அழுகிறதுக்கும் கொள்றதுக்கும் அந்த மாதிரி ஆரம்பிச்சும்போது, நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு பேசிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து அம்மன் வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு அப்படின்னு வந்து என் கண்ணுக்கு தெரியுறாங்கன்னு, என்னடா லூசா போயிட்டே அப்படின்ற மாதிரி யாருமே அம்மாவும் நம்ப மாட்டாங்க, தங்கச்சிகளும் நம்ப மாட்டாங்க. கூடவே அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரா, அவரும் நம்ப மாட்டாரு. இது மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க, அம்மன் அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாரும் அம்மாவும் அக்கா தங்கச்சியும் திரும்பி பார்ப்பாங்களா, அப்போ வந்து அம்மன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும், அந்த ஃப்ரெண்டு கணக்கு மட்டும் தெரியாது. உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. பயந்துட்டு இப்போ என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியலன்னு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்து வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லாரும் நாடகம் போடுறீங்க, இருங்க என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போவார். அதோட இப்போ எல்லாம் உண்மையிலேயே நீங்கள் அம்மனா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் பார்ப்பாங்க. உடனே தங்கச்சிங்கள்ட்ட சொல்லுவாங்க, அந்த போட்டிருக்காங்களா அந்த பொண்ணு, அது வந்து பெரிய தோடு, அந்த ஒரு தோடை வச்சு அவங்க 3 பேர் கல்யாணத்தையும் நான் பெரிய லெவலில் பண்ணி முடிச்சிருவேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மா சும்மா இருமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்டா உனக்கு கல்யாண வயசு தாண்டி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளைய பிடிச்சிட்டு வந்துட்டியா, அது நல்ல பணக்கார பொண்ணா தான் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்கம்மா, அப்படிலாம் பேசாதம்மா ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஏதாவது கேளுங்க, நான் வேணா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அம்மன் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இப்போ எல்லாருமே கையை ஒரு கை மாறி மாறி கையை பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அம்மன் கிட்ட கேட்டிருப்பாருல, அப்படியே அச்சு பேசுறாமா அப்படியே எல்லாம் ஃபுல்லாக வரிசையெல்லாம் கேட்டு பிடிச்சிருவாங்க. உடனே அம்மன் வந்து ஹீரோ பார்ப்பாங்க. ஆமா நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நாங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுட்டோம், இப்படி தான் எல்லாமே, இப்படி தான் அம்மனும் இல்லை ஏதோ ஒரு பூதமோ நேரில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சுன்னா இப்படி தான் நம்ம இதெல்லாம் வரம் கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுட்டோம், நாங்கள் ஃபேமிலியாகவே இதெல்லாம் பேசி வச்சது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்துட்டு ஒரு சொடுக்கு தான் போடுவாங்க. உடனே எல்லாம் மாறிடும். இப்போ அவங்க அம்மாவா திரும்ப அதே மாதிரி சுடிதார் போட்டு அவ்வளோ நகையை போட்டு அங்கேயும் இங்கேயும் வளர்த்திட்டு இருப்பாங்க. அப்புறம் வாசல் ஒரு செக்யூரிட்டி வருவார். அவர் என்ன சொல்வாருன்னா, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் வந்து 10 லட்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குதா, ஆனால் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் 15 லட்சமாக கொடுத்துட்டீங்களா, மிச்சம் 5 லட்சத்தை அவங்க திரும்ப அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சொந்த உடனே வாங்கி வச்சு 5 லட்சமா அப்படின்ற மாதிரிலாம் வாங்கி வச்சுப்பாங்க. அதோட அவங்க தங்கச்சி பைலட் ஆயிருப்பாங்க. இன்னொரு தங்கச்சிக்கு இங்கிலீஷே தெரியாது, ஸ்கூலுக்கே போனதில்லை, அவங்க இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு தங்கச்சியை எங்கே போகிறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வீடே ரொம்ப பிஸியாக இருக்கும். தாத்தாலாம் அவ்வளோ பிஸியாக இருப்பார். எல்லாருமே ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அம்மன் வந்து அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அவர் ஹீரோக்கு ஞாபகம் வந்துடும், நம்மளுக்கு நடந்ததே இப்போ திரும்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்பலன்னு சொல்லு கேட்டுட்டே இருப்பாரு. அட போடா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்பலன்னு எப்படி சொல்ல முடியும், நாங்கள் நம்புறோம்னு சொல்லி முடிப்பாங்க பாருங்க, எல்லாமே மறைஞ்சு போயிடும். அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே திரும்ப ஆயிடுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, இப்படி கண்ணில் காட்டிட்டு எல்லாம் இப்படி போயிடுச்சுன்னு உடனே இப்போ தெரியுதா, நீங்கள் நம்பலை, எல்லாமே இருந்துச்சு, நீங்கள் நம்புறீங்க, இப்போ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ அம்மன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு குடம் நிறைய பாலை கொண்டு வருவாங்க. என்னது இதுன்னு கேட்கும்போது, பால் அபிஷேகம் பண்ணணும், யாருக்கு, உனக்கு தான் அம்மன் சொல்லும்போது, புது புடவை நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து தேங்காய் உடச்சிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லவும் ஹீரோ வந்து மறப்பாரு. அதோட இப்போ அம்மன் கிட்ட அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ இவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அம்மன் வந்து அவங்க வீட்டிலேயே தங்கியிருப்பாங்க. இப்போ அந்த 2வது தங்கச்சி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அம்மன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது இந்த ஏர் ஹோஸ்டர் ஆயிரணும், அதுக்காக வந்துட்டு அங்கே கொஞ்சம் அந்த வேலை, அந்த இடத்துல வந்து நிறைய கொஞ்சம் கடன்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிரும், இது என்ன வீடா இது, இங்கே இருக்கவே பிடிக்கல, எப்படா இங்கிருந்து போகும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. டக்குனு இப்போ அம்மன் ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, அப்படின்னா உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பவே டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்க அப்பவே மனசு மாறின மாதிரி தான் காட்டுவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாபா என்ன பண்ணுவார், இப்போ இந்த இடத்த வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நல்லா இருக்க இடத்த ஃபுல்லாக வந்து எரிச்சு விட்டுருவார். எரிச்சு விட்டுட்டு அதை ஒரு இதாக்கி எப்படியாவது வந்து இப்போ நம்ம கட்டடம் எழுப்புறதுக்குலாம் வேலை நடக்கணும்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணுவார். இது வந்து ஹீரோக்கு தெரியும்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, நியூஸ் சேனல் தான் வேலை பார்க்குறாரு, இது வந்து பகவதி பாபா பண்ணுற வேலை தான் இது, அந்த ஆசிரமத்தை வந்து கைப்பற்றணும், அப்படி அதாவது இந்த கோவில் வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக இந்த வேலைலாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டிவியில் பேட்டி கொடுத்துருவாரு. அதாவது மக்களுக்கு தெரியிற மாதிரி ஒரு நியூஸ் போடவும் டிவி சேனல்லே கூப்பிட்டு வச்சு இவர் திட்டுவாங்க.
நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிற, அந்த பாபா கொடுக்குற பணத்தில் தான் உனக்கு நான் சம்பளமே கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பார்த்தனா இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே உனக்கு வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக திட்டி அனுப்பிடுவாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு இப்போ வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அம்மன் கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. இவர் வேற வீட்டுக்கு வரமாட்டாரு, அவர் அப்பா இல்லாமல் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, 4 பேர் வந்து அப்பா இல்லையான்னு கேட்பாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மன் கிட்ட அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். இவர் ஹீரோ வந்து கோவமா வீட்டுக்கு வருவாரா, அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டே இருப்பாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுற, பேசாமல் சும்மா இருந்தால் ஃபஸ்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா இது நீ இப்படி சொல்கிற, அம்மன் 2 நாளாக நம்ம வீட்டில் இருக்காங்க, அடுத்தது அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கான ஏதாவது சொன்னால் தானே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்ன லூசா, வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிறியா, நீ எப்போ பார்த்தாலும் லூசு மாதிரி நடந்துக்கிற, ஓடி போனவனு நம்பி எப்படி நீ 4 புள்ள பெத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ஹீரோ வந்து பேசிடுவார். அதெல்லாம் பேசக்கூடாது தான். அப்படி பேசிடுவார். உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப தயங்கி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அம்மனே கேட்பாங்க, நீ எதுக்காக இப்போ அவங்கள சத்தம் போடுறேன்னு கேட்கும்போது, அவன் சொல்கிறது தப்பு இல்லையே, அவன் அம்மான்னு சொன்னதை விட அதிகமாக லூசுன்னு சொல்லி தான் வந்து பேசுவான், அப்போ கூட எனக்கு கோவமே வந்ததில்லை, ஏன்னா நான் அப்படி தானே இருக்கேன், ஏன்னா இவரும் இப்படி இல்லை, அவன் தான் இப்போ குடும்பத்தை பார்த்துக்கிறான், இதோ பெரியவ இருக்கா, அவள் படிப்பை நிப்பாட்டியாச்சு, இத்தனை வருஷமாக அவள் வீட்டு அடிப்படையிலேயே அவளை போட்டாச்சு, அவளுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும், ஆனால் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற தங்கச்சியே வந்துட்டு அவள் வந்து பொறாமப்படுறா நினைக்கிறாங்க, என்னால் வந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, இதோ என் புருஷனை பெற்றதுக்காக என் மாமனார் குடும்பத்தை ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புவாங்க. இவன் வந்து கேட்குறான், எதுக்கு 4 புள்ள பெத்தன்னு சொல்லிட்டு கேட்குறான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பெரிய பையனும் இப்போ முதல் தங்கச்சி மட்டும் தான் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர் இருக்கும்போது புருஷன் முன்னாடிக்குள்ள பயங்கரமாக சண்டை வந்திருக்கும். அப்போ புருஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவங்க தலையவே அடிச்சு விட்டுருப்பாரு. அடிச்சு அவங்களுக்கு காயமாகி பயங்கரமாக இதாக இருக்கும். கூட்டு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு கூட யாரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அங்கேயும் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த 2 பிள்ளைங்களை கையில் பிடிச்சிட்டு நானே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். 10-15 நாள் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தேன். அப்போ யாருமே வந்து பார்க்க வரல கொள்ள வரல. அப்போ தான் நான் நினச்சேன், 4 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டா ஒன்றுக்கு ஒன்று அனுசரியாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் 4 பிள்ளை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பார். உடனே இப்போ அம்மன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் தீரணும்னா இந்த வந்து கோவிலையும் காப்பாற்றணும், அவர் கோவிலை விட்டு அவரும் வந்து அதாவது இந்த மாதிரி போலி சாமியார்களை நம்பி இல்லாமல் உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு தேடி வரணும், ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அம்மன் கேட்பாங்க. அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க ஒரு பிளான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே அதை புரிஞ்சுப்பாங்க. ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த பிளான் பண்ணி நடக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க மாமனார் தான் ரெடி ஆயிடுவார். எல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஆசிரமத்துக்கு உள்ளே போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு டோக்கன் எடுத்து ஆசிரமத்துக்குள்ளே வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு பதிலாக வேற மாற்றி விட்டுருவாங்க, ஜவ்வாது தெளிக்க வேண்டிய இடத்துல மாற்றி விட்டுருவாங்க, அந்த பாபா நடக்கிற வேண்டிய இடத்துல ஆணியெல்லாம் போட்டு வச்சு அவர் காலை நல்லா குத்த விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அதாவது பெண்கள் வந்தாங்கன்னா அவர் வந்து ஹக் பண்ணிப்பார், ஆண்கள் வந்தாங்கன்னா அவருக்கு தொட பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருப்பார். அதெல்லாம் வீடியோ எடுத்துப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது இவங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஃபேமிலி பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கும். இவரால் வேலையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீ வந்துட்டு இப்போ இந்த டிவி சேனல்லேருந்து பகவதி பாபா வந்துட்டு பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நான் இது நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கேட்கும்போது, இல்லையே நீ 6 வருஷமாக உழைப்பாக இருக்கல, நல்லா உழைச்சிருக்க, அந்த ஒரு வாய்ப்பு அதுக்காக தான் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு நான் உழைச்சதுனால கிடைச்சதான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவார். அம்மா அப்போ சிரிச்சுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வருவார், வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது ரொம்ப குஷியாயிடுவார். இப்போ பகவதி பாபாவை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் வந்துட்டு அவருக்கும் தெரியாது, எல்லாரும் அவங்களோட சிஷியனுங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டிவி ஷோவில் வந்திருப்பாங்க. இப்போ பகவதி பாபா வந்து பேச ஆரம்பிக்கும் போது, நீங்கள் அவரோட பையன் தானே கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிப்பாரு. சரி உங்கள் கேள்வியை கேளுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலர், அதாவது என்னன்னா கால் பண்ணி டைரெக்டாக லைவாக பேசணும், அது வீடியோ கால் தான் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஷோவில். அதில் இப்போ ஒருத்தர் கால் பண்ணியிருப்பார். கால் பண்ணவர் பார்த்தீங்கன்னா நகை கடைக்காரர் தான் கால் பண்ணுவார். கால் பண்ண உடனே இந்த மாதிரி என்ன பிரச்சனை கேட்கும்போது, எந்த பிரச்சனையுமே இல்லை பாபா, நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, கடை நல்லா அமோகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு, அப்புறம் எதுக்கு இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ காலை கட் பண்ணிட்டு அடுத்த காலரை கூப்பிடலான்னு, இல்லை ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார். என்னன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இந்த கடையில் வந்துட்டு சின்னதாக அப்பப்போ சில பொருட்கள்லாம் திருட்டு போயிட்டே இருக்கு, எவ்வளோ சிசிடிவிலாம் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே பாபா என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்துட்டு ஒரு வேற எங்கேயோ எகிப்திலிருந்து அங்கே மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை கொண்டு வந்து நான் எங்கள் ஆசிரமத்தில் வச்சிருக்கோம், அதை வந்துட்டு நீ வந்து காசு கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க, அதுவும் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வாங்குங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தாயத்தை ஒன்று வாங்கி கட்டுங்க, அதேமாதிரி உங்கள் கடையில் வேலை பார்க்குறாங்களா அவங்க எல்லாருக்குமே அந்த தாயத்தை வந்து கட்டியிருக்கணும், அதை நான் மந்திரிச்சு கொடுப்பேன், அது எல்லாருமே கட்டணும், இதுக்காக இந்த அமௌண்ட் ஆகும், இந்த வெப்சைட்டில் வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவரும் சரி பாபான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவர் உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே பாபா என்ன சொல்வாருன்னா, இதுக்கெல்லாம் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்னு கேட்கும்போது, 10 ரூபா கொடுத்து வாங்குற பல்புக்கே வந்துட்டு இப்போ கேரண்டி 6 மாதம் கேரண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க அந்த திங்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் வாங்குவீங்களா, அப்போ அதுக்கு கேரண்டி கேட்காம எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது, உடனே பாபா என்ன சொல்வாருன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து உன்னால தான் இப்போ நடக்க போகுது அப்படின்ற போது எனக்கு டவுட் வந்துச்சு, நீ இந்த மாதிரி கேள்விங்க தான் கேட்ப அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது, நான் நியாயத்தை தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ திரும்பி அந்த டிவி ஷோவில் இருக்காருல்ல அவர், அதாவது அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காருல வீடியோ கால், அவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்கும்போது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லும்போது, அவர் அந்த கடைக்கார ஓனரை பார்த்து கேட்பாரு, நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் உங்கள் பின்னாடி இருக்கவங்களை அப்படியே திரும்பி பாருங்க, பாலா படத்தில் வரவங்க மாதிரி எல்லாம் பாவப்பட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு சேலரியை வந்து கரெக்டான டேட்டுக்கு கொடுங்க, அதுவும் கொஞ்சம் அதிகமாக போனஸும் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, இதெல்லாம் உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் நாள் பூரா நின்றுட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு சேரை போட்டு டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, அவங்க கிட்ட நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலே அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா சுற்றி நிற்கிறவங்க ஃபுல்லாக கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது டிவி அதாவது அந்த கடைக்காரோட கடையில் இருக்கவங்களும் கை தட்டுவாங்க, இந்த ஷோவில் இருக்கவங்களும் கை தட்டுவாங்க. இது பாபா அது உண்மை தானே, அது எவ்வளோ நேரம்
நின்னுட்டு வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குறவங்க கஷ்டமா தானே இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப வந்து இவர் சொன்ன உடனே பாபாவுக்கு செம கோவம் வந்துரும். இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு எந்திரிச்சு போயிருவாரு. இப்ப டெய்லி நடக்கிற ஷோ தான். இப்ப அடுத்த ஷோக்கு வந்துட்டு பாபா வந்து ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாபாவுக்கு செம கோவம் வந்துட்டே இருக்கு. இப்ப மறுநாள் ஆயிடும். மறுநாள் டிவி ஷோல வந்துட்டு இப்ப என்ன கேள்வி வரும்னா, இன்னொருத்தவங்க வீடியோ கால்ல வருவாங்க. அதுல வந்துட்டு ஒரு அப்பா மகன் வந்திருப்பாரு. அந்த மகன் வந்துட்டு சார் சார்ன்னு சொல்லிட்டு பாபாவ பேசும்போது பார்த்தீங்கன்னா, டோன்ட் கால் மீ சார், கால் மீ பாபா, அட்ரஸ் மீ பாபா அப்படின்னு சொல்லவும், உடனே சாரின்னு சொல்லிட்டு திரும்ப பாபா பாபான்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி எங்க அப்பா அவருக்கு வந்துட்டு இப்ப வந்து அவரோட இந்த மாரி கிட்னி அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவருக்கு வந்து இப்ப மாற்று இது குடுக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னோடதே நான் எங்க அப்பாவுக்கு குடுக்குறதா நான் இருக்கேன். ஆனா அவர் வந்து வேணான்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, நான் வேற ஒரு மதத்துல ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால அந்த பொண்ண வந்து நான் கல்யாணம் பண்ணதுனால வந்துட்டு நான் அசுத்தமா ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக எங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாருன்னு, உங்க அப்பா சொல்றது தான் சரின்றுவாரு பாபா ஒரே போட. எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பார்க்கும்போது, ஆமா இவ்வளோ நாளா நம்ம பக்தியா இருக்கோம். எந்த ஒரு நான்வெஜ் அந்த மாரி எதுவும் எடுக்காம இவ்வளோ கட்டுக்கோப்பா இருந்த நம்ம வந்துட்டு, என்னைக்கு நீ ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, அந்த மாமிசம் அதெல்லாம் நீ சாப்பிட ஆரம்பிச்சியோ, அப்பவே வந்துட்டு நீ வந்து அசுத்தமாயிட்ட. உன் உடம்புல ஓடுற ரத்தம் வந்து அசுத்தமான ரத்தம். அப்படி இருக்க பட்சத்துல எப்படி உங்க அப்பாக்கு நீ குடுக்க முடியும்? ஆப்பரேஷன் நடக்காம உங்க அப்பாவுக்கு கிட்னி கிடைக்காம அவர் இறந்து போனாலும் சொர்க்கத்துக்கு போவாரு. ஆனா இந்த உலகத்துல அவருக்கு அந்த கிட்னி கிடைச்சா அவர் வாழ்ந்தாலும் நரகத்துல இருக்கிறது தான் சமம்னு சொன்னோன, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, பாபா பாபா நீங்க சொல்றது தான் அப்படின்ற மாரி இருப்பாரு. இது கிட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இத வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? ஆப்பரேஷனுக்கு கூட்டு போங்கன்னோன அவர் கேட்க மாட்றாரு. பாபாவோட பக்தர் அவரு. பாபா சொன்னதா கேட்பாருன்றதுக்காக வீடியோ காலே வந்திருப்பாரு. இப்ப பாபா வேற இந்த மாரி ஒரு போடு போட்டாரா? இப்ப என்ன பண்ண தெரியாது. அப்பதான் ஹீரோ கேட்பாரு. இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்கவும் சரின்னு சொல்லுவாரு. அதாவது இப்ப ரத்தம் இவருக்கு மாமிசம் சாப்பிட்டதுனால ரத்தம் வந்து அசுத்தம்னு சொல்றீங்கல்ல. அப்ப மத்தவங்கலாம் இப்ப மக்கள் எல்லாம் உங்க உங்க ஆசிரமத்துக்கு வராங்க. ஒரு ஒரு இடத்துல மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 10 இடத்துக்கு மேல 10 நாடுகள்ல, ஊர்கள்ல கலந்து நீங்க ஆசிரமம் வச்சிருக்கீங்க. அங்க வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மதத்த மட்டும் சேர்ந்தவங்களா? இல்ல மற்ற மதத்த சேர்ந்தவங்களான்னு சொல்லி கேட்கவும், எல்லா மதத்த சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அப்ப அது வந்து அசுத்தமா இருக்காதா? அப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு மாமிசம் சாப்பிடுறதுனால வேற மதத்து பொண்ண கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட ரத்தம் அசுத்தமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு, மற்ற மதத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆசிரமத்துல உங்கள பார்க்க வரும்போது குடுக்குற பணம் மட்டும் அசுத்தமா இருக்காதா? அப்ப மனுஷங்க வந்து அசுத்தம், அவங்க ரத்தம் வந்து அசுத்தம் அப்படின்னும்போது பணம் அசுத்தம் கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தீங்கன்னா, பாபாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். செம்ம கோவமா வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அவர் வாங்குறாருல பணம் எல்லாமே. பணம் வந்து ஒவ்வொருத்தர் கையில பட்டு போகுது. அப்படி இப்படி வரும்போது வந்து பணம் வந்து அசுத்தம் இல்லாம, அத மட்டும் எப்படி நீங்க வாங்குறீங்க? அப்படி இப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் வேணும்னே பிளான் பண்ணி கேட்கிறீங்க. எங்களோட பஞ்சவர்ண திட்டத்த வந்து நீங்க இது பண்றதுக்காக தான் இந்த மாரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாபா வந்து கோச்சிட்டு எந்திரிச்சு போயிருவாரு. நாளைக்கான லைவ்ல வந்து பாபாக்கு இந்த இதுக்கெல்லாம் விடை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. கோவமா எந்திரிச்சு வந்து பாபா பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்கள்ட்டலாம் பேசிட்டே இருக்கும்போது தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க. இங்க பாருங்க ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்து நுழைஞ்சிருக்காங்க. அதாவது ஹீரோட ஃபேமிலி வந்து நுழைஞ்சிருக்காங்க. அவங்க தான் இந்த மாரி வேலைங்க எல்லாத்தையுமே பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எடுத்த வீடியோலாம் வெளிய போய் பாபாவ எல்லாரும் பாதி பேர் கிண்டல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சாமியார பார்க்க போனாலும் கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கல்ல போட்டா நீங்க வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கேரண்டி இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே மக்கள்லாம் உஷாராக ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இப்ப பாபா வந்துட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிரும். அந்த வந்து சிசிடிவி கேமரால வந்து அவங்க ஃபேமிலி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது புரிஞ்சிரும். உடனே அவங்க வந்து பக்தர்களுக்கு ஒரு மீட்டிங் போடுவார். அதுல என்ன சொல்வாருன்னா, அந்த ஃபேமிலி அந்த பையன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான் அப்படின்றதுக்கான ஆதாரம் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை கிட்டே சொல்வாரு. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு இருக்குன்னு சொல்லிடுவாரு. அவங்க தான் வந்து இதெல்லாம் செய்றாங்க. எதுக்காக இத செய்றாங்கன்னா, இந்த பஞ்சவர்ண திட்டத்த வந்து பிடிக்காம தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த மீட்டிங்ல வந்துட்டு 3 கேள்வி அந்த பையன பார்த்து நான் கேட்பேன். அந்த 3 கேள்விக்கு அவன் சரியா பதில் சொல்லிட்டான்னா, நான் இந்த திட்டத்தையே கைவிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாரு. உடனே வந்துட்டு இப்ப மறுநாளும் ஆயிடும். மறுநாள் ஆகும்போது எல்லாருமே அங்க வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அதுக்குள்ள இந்த பாபா என்ன சொல்வாருன்னா, நாளைக்கு அந்த அந்த பையனோ, அந்த ஹீரோவோ, அந்த ஹீரோ குடும்பமும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கள ரெடி பண்ணி விட்டுருவாரு. இப்ப இந்த விஷயம்லாம் வந்துட்டு அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, ஹீரோட தங்கச்சி அவங்களுக்குலாம் தெரிய வந்து சிசிடிவில வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்மளுக்கு ஆபத்துன உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லவும், நீங்க எல்லாரும் கிளம்பி பின்பக்கமா வந்துருங்க. நான் கார் எடுத்துட்டு வரேன்னு ஹீரோ சொல்லவும், எல்லாருமே கிளம்பி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி வந்துருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோவும் வாசல்ல கொண்டு கார நிப்பாட்டிருவாரு. என்னம்மா பின்பக்கம் வர சொன்னா முன்பக்கம் வந்திருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். கார் எடுறானோன கார் ஸ்டார்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போட மறந்துட்டேன் அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இப்ப குடும்பத்தோட சேர்ந்து ஹீரோவும் இருக்காரா, மொத்த பேரையும் கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்க போய் வச்சுட்டு இப்ப ஆளுங்கலாம் வச்சு மிரட்டி நிப்பாங்க. அப்ப வந்துட்டு அவங்க அம்மா வந்து ரத்தம் எடுத்து செத்துருக்கி பார்த்திருக்கியா? அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இதுக்கப்புறமும் நீ பார்க்க மாட்டியா? ஏன்னா நீயும் அப்படிதான் சாக போற அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வேற நீ இன்னைக்கு என்ன மட்டும் தொட்டு பாருங்கடா, அப்படி பண்ணுவ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாறி மாறி திட்டிட்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு இப்ப அவ வந்துட்டானா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அம்மன் வந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு இப்ப வர வைக்கிற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கும் உனக்கும் பாட்டு பாடுவாரு. இவர் பாட்டி பாடி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, தங்கச்சிங்க வந்து எங்க அண்ணன் அப்படின்ற மாரி பாடுவாங்க. என்னன்னு கேட்கும்போது எல்லாம் ஒரே மெட்டு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்க போகும்போது கரெக்ட்டா அம்மன் வந்துருவாங்க. எல்லாரையுமே பீஸ் பீஸா ஆக்கி போட்டு விட்டுருவாங்க. இவங்க எல்லாரையுமே காப்பாத்திருவாங்க. அதோட சண்டை என்னடா சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்ற உடனே அவங்க அம்மா வேற அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மன் என்ன 1/2 மணி நேரம் சண்டை போடுவாங்களா? பேசாம வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நடந்துட்டு இருக்க அந்த இனாகுரேஷன் சொல்றாங்களா, அந்த இடத்துக்கு அந்த இதுக்காக வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு அவர் இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப அந்த பையன் வரமாட்டான். ஏன்னா அவன் எல்லாமே போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அடிக்க ஆள் அனுப்பிட்டு இங்க வரமாட்டான்னு வேற சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா வந்துட்டு ஹீரோவும் ஒரு ஃபேமிலி எல்லாரும் இங்க வந்துருவாங்களா? வந்து அவருக்கே ஷாக் ஆயிடும். ஷாக் ஆனோன ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துட்டு இப்ப நீ வந்தாலும் உன்ட்ட 3 கேள்வி கேட்கிறேன்னு சொல்லியிருந்தா, அத கேட்கிறேன்னு சொல்லுவாரு. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் கேள்வி வந்துட்டு பால் வருதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அம்மனோட அந்த கோவில்ல இருந்து. அது வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து பவர யூஸ் பண்ணக்கூடாது. மக்களுக்கும் புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மோட்டர் செட் பண்ணிருப்பாங்க. மோட்டர் செட் பண்ணி அதுல இருந்தா பால் வருது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த வேலைய செய்றது வந்து யாரா இருக்கும்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் வந்து மோட்டர்லாம் செட் பண்ணிருப்பாரு. இப்ப அவரே வந்து வீடியோல என்ன சொல்லிருப்பாரு, நான் அவனோட ஃப்ரெண்டு. நான் எவ்வளோ வேணான்னு சொன்னேன். அவன் சொன்னதுனால தான் இத நான் செஞ்சேன்னு சொல்லவும், இப்ப மக்களுக்குலாம் ஒரு பக்கம் ஹீரோ மேல கோவம் திரும்பிரும். இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னோன, ஹீரோ அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. சரி இது போகட்டும். அடுத்த கேள்வி கேட்கிறேன்.
கேட்குறேன். 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் இடையில வந்துட்டு செலவு பண்ணுறதுக்காக கோவில பிரபலப்படுத்துறதுக்காக அம்மன் வந்து நகை கொடுத்துருந்தாங்க கேட்டிருப்பாரு, கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துருப்பார்ல, அந்த விஷயத்தை கொண்டு வந்து அம்மன் நகையெல்லாம் திருடி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் சொல்லி காட்டுவார். அந்த கடைக்காருக்கு தெரியாது, அவர் என்ன சொல்வார், இந்த ஆள் தான் கொண்டு வந்து கொடுத்தான், எனக்கு அம்மன் நகை தெரியாத, அதனால தான் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் போகட்டும். 3வது ஒரு விஷயம், இந்த ஆள் இந்த ராமசாமி வந்து ஒரு பைத்தியம், எல்லார்கிட்டயுமே வந்து அவன் தனியாக பேசுறது இங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நான் தனியெல்லாம் பேசுகிறேன், அம்மா கிட்ட தான் பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அப்படி அவங்க 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 அம்மனை வர சொல்லி திரும்பவும் அவர் கேட்டுகிட்டே இருப்பாரா. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அம்மனே வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தடவை ஹீரோ கூப்பிடுறதுக்கு முன்னாடி அம்மன் வர ஆரம்பிச்சிருவாங்க, நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எல்லாரும் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருந்தாலும் கரெக்டாக இப்போ எல்லார் வீட்லேயும் வாண்டடாக இந்த சேனல் வந்துடும். அதை மாற்றணும் நினச்சாலும் யாராலையும் மாற்ற முடியாது. ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ அம்மன் பேசுகிற மாதிரியான ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு எல்லாருக்கும் போயிட்டே இருக்கும். அதில் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவர் கேட்பாரா, ஓ நீ தான் அந்த பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதுலாம் நீ தான் காரணமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இவர் சொல்கிற மாதிரி, அதாவது ஹீரோ சொல்கிற மாதிரி நீ அம்மனாவே இருந்தா பவர் இருக்குமே, நீ நினச்சா எல்லாத்தையுமே செய்ய முடியுமே, நீ எதுக்குமா அந்த மாதிரி மோட்ரு போட்டு பாலை வர வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் பார்த்தீங்கன்னா, உடனே இப்போ அம்மன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் நினச்சா எல்லாமே செய்ய முடியும் தான், அது போகட்டும் அப்படி நினச்சா அப்படின்னா எல்லா கடவுளும் நினச்சா எல்லாமே செய்ய முடியும் தானே, அப்புறம் எதுக்கு நீ இடையில இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, எது நான் இடையில இருக்கேனா, இடையில நான் கிடையாது, நான் வந்துட்டு கடவுளையும் கடவுள் பக்தர்களையும் காப்பாற்றுறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் வந்துட்டு பிரபஞ்சம்ன்றது ரொம்ப சின்ன ஒரு புள்ளி தான், அந்த புள்ளியில் வந்துட்டு நீ ஒரு தூசி கூட கிடையாது, நீ வந்து பாதுகாக்க போறியா, நீயா படைச்சதுக்கு வந்து நீயா உருவாக்குனதை வந்து பாதுகாக்க போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நல்லா நல்லா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இவரை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடும். அவருக்கு எந்த பதிலுமே தெரியாத அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதோட வந்து மக்களை பார்த்து மக்கள் கிட்ட பேசுவாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி சாமியார், அதுவும் போலி சாமியார்களை நம்பி போறீங்க, இவங்கெல்லாம் பேசுறதையே கடவுள்லாம் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் பேசுறதை ஏன் கடவுள் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாட்டையும் சரி, எல்லா நேரமும் உங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக பேசுங்க, நீங்கள் பேசினா நிச்சயமாக அவங்களுக்கு கேட்கும், அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, அது 100% உண்மைதான் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே நின்றுட்டே இருப்பாங்களா. அது மாதிரி நல்ல ஒரு அட்வைஸாக அவங்க வந்து ஒரு அவேர்னஸாக இந்த மாதிரி போலி சாமியார் இந்த மாதிரி நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. சொல்லிட்டு கரெக்டாக வந்து அப்படியே மறைஞ்சிருவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பாபாக்கா இந்த பகவதி பாபாக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன உண்மையிலேயே அம்மன் தானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போயிடுவார். அதோட அங்கே மறைஞ்சு திரும்ப குரல் மட்டும் கேட்டுட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த இது கட்டுறது கொள்றது எல்லா பிளானுமே கேன்சல் ஆகிடும். அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பார். வர வழியில் திரும்ப அது எனக்கும் உனக்கும் பாட்டு ஓடுற சத்தம் கேட்கும். உன்னை எங்கே ஓடுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நேராக போகும்போது அங்கே அம்மன் நின்றுட்டு இருப்பாங்க. எப்போ நான் தான் அந்த பாட்டு பாடி உங்களை கூப்பிடுவேன், இப்போ நீங்கள் பாட்டு போட்டு என்ன கூப்பிடுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு அன்றைக்கி பேசிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன், அதனால் உனக்கு எதுவும் வர வேணும்னா கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிப்பார். யோசிச்சுட்டு எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. அதோட இன்னும் ஹீரோ என்ன கேட்பாங்கன்னா, அப்போ அந்த பைக்கு, அந்த டிவி, பங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணாம், எனக்கு இது இருக்கிறதே போதும், காட் ப்ராமிஸாக எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே மறைஞ்சிருவாங்க. அதாவது அப்போ தான் ஹீரோ நினச்சிட்டே வருவார், நம்ம இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறத விட இருக்கிறத போதும் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஹீரோ வந்துட்டு இப்போ பேராசைப்படக்கூடாது, இருக்கிறதுல நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்ல புத்தி வந்துடும். இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஆசிரமத்துல இருந்து அம்மாலாம் வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வருவார். வரும்போது பார்த்தோம்னா இப்போ ஆசிரமெல்லாம் இழுத்து மூடியாச்சு, இப்போ பாபாலாம் வந்து போலி பாபா அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்கள வேக வேகமாக ஓடி வந்து பொண்டாட்டிட்டு பேசுவார். பேசிட்டு என்ன மன்னிச்சிரு, நீ அன்னைக்கு வந்து பேசும்போது நான் அவங்ககிட்ட பேசியிருக்கோம், ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷன் பேச மாட்டார் அன்னைக்குன்னு பார்த்து. முதல் நாள் வந்து அவ்வளோ கெஞ்சும் போது இன்னைக்கு வந்து இப்படி பேசுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஒரே வார்த்தையே கேட்பாங்க, எனக்கு நல்லா புரியல, நீங்கள் தப்பாக நினச்சிக்கல, நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கல, நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அன்றைக்கி நான் வந்திருக்கணும், இதான் நம்ம பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ தேவையே இல்லை, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து தேவையே கிடையாது, என் அப்பா இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணுமா, என் அப்பா இல்லாட்டி கல்யாணம் நடக்காதா, என் அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு கல்யாணமே நடக்காதா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பா இருந்தால் தான் கல்யாணம் அப்படிலாம் கிடையாது, அவங்க நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு மாப்பிள்ளைங்க தேடி வருவாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பேன், உங்கள் தேவை இப்போ எங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது, இப்போ கூட நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா, இந்த ஆசிரமத்தை மூடிட்டாங்க, இப்போ போகிறதுக்கு வழி இல்லை, அதனால தான் நீ எங்களை தேடி வர, அன்றைக்கி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட வந்து பேசுறது உங்ககிட்ட கெஞ்சுறது இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, அதை நான் பண்ணியிருக்க கூடாது, இப்போ நீ பேசுறதுக்கான காரணம் தெரியுது, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையா, தம்பி பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட பணம் கேட்கவும் எடுத்து கொடுப்பாரா. அதை வாங்கி அவங்க வீட்டுக்காரட்டும் இந்த பணம் தானே வேணும், இதை வச்சுக்கோ, வேறு எதுவும் வேணும் எனக்கு கால் பண்ண, நான் வீட்டு பக்கம்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கெத்தாக நடந்து போவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் இது. இந்த கதை உங்களுக்கு